I've been very bad on stage. I've been embarrassed also a lot. ஏதோ போர் அடிக்கும் அப்பப்போ ரேண்டமாக அதை எடுத்து சும்மா ஏதோ வாசிப்பேன். அந்த மியூசிக் டீச்சர் என்ன அசிங்கமாக திட்டுறாங்க. என்ன இது ஹவு கேன் யூ கம் அப் வித் யுவர் ஓன் ஸ்கேல்ஸ்? ஏன் நமக்கு மட்டும் அது ஃபன்னியாக தெரியுது அப்படி ஒரு வியர்ட் தாட். அது வந்து ஐ திங்க் இட்ஸ் இன்கிரைன்ட். அடுத்தது எனக்கு கோல் அப்படின்னு ஒன்று ஸ்பெசிஃபிக்காகவே இல்லை. டைரக்ட்லி ஐ வாண்ட் ஜஸ்ட் ஹோப் தட் மை மியூசிக் ஆல்சோ ஸ்டேஸ் இன் ஆர்டர். ஐயே என்ன இதுதான் நம்ம மியூசிக்கா அப்படின்னு இருக்கும். ஒரு ஸ்வாக் இருக்கும். எப்படி தெரியுமா, நீங்கள் வந்து யூ ஆர் த ஒன்லி ஸ்டூடெண்ட் ஹூ இஸ் பீங் கால்ட் ஃபார் த ப்ராக்டிஸ். இருந்தது அப்படியே ஒரு கெத்தாக அப்படியே ஸ்டைலாக மேம் போயிட்டு சொல்லிட்டு தட் ஐ ஒன்ட் கோ இன் தட் லூப். நான் வந்து எடுக்கிற பாதை சிங்க பாதை அப்படின்னு சொல்லி. V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் அன் ஆக்டர், ஸ்டாண்டப் காமெடியன், மியூசிக் ப்ரொடியூசர் அண்ட் டிஜே. இப்படி சொல்லிட்டே போகலாம். இன்னும் நிறையவே சீக்ரெட்ஸ்லாம் அவர் வச்சிருக்காரு. ஹீ இஸ் ஹியர் வித் அஸ் டு ஷேர். We have Ashwin Subramanian. ஹாய் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். How are you? I'm doing great. உங்களை பார்த்தாலே எனக்கு வந்து அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு ஹாப்பி வைப் தான் கிடைக்குது. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணும்போதே நான் சொல்லணும்னு நினச்சேன். பட் ஐ வாஸ் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் மைண்ட் செட். பட் இயர் உங்களோட இந்த ஒரு சின்ன கான்வர்சேஷன் இருக்கும்போது ஐ ஃபீல் லைக் டெல்லிங் திஸ் டு யூ. ஹவு டு யூ பிரிங் ஆன் தட் எனர்ஜி, தட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வித் யூ? First of all, thank you so much for bringing me on to this show and about these very sweet words. I used to have this problem of deflecting compliments, but I'm slowly trying to accept it all. But it's very overwhelming to hear. But thank you so much again. This I've always had this kind of never give up attitude since the beginning. Since childhood, I've been exposed to a lot of things. Like I was into a lot of sports. I was into a lot of stage events. And that all ripped away my stage fear. And I ஏற்கனவே நிறைய அசிங்கப்பட்டுட்டேன். ஸோ அந்த எம்பாரஸ்மெண்ட்லாம் ஆகி பழகி போயிடுச்சு. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம் தானேன்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் டேக்கிங் எவ்ரிதிங் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட். And when you take life like that, when you start seeing things from a happy-go-lucky point of view, everything just becomes simple all of a sudden, and you just keep flowing through. One day is bad, one day is good, one day is great, one day is depressing, and then you're back to normal. So it just keeps going. So I always look forward to the next day. That is how I keep my mindset. ஸோ நான் இன்ட்ரோ கொடுத்து ஒரு 1 minute கூட ஆகலை, அதுக்குள்ளே நமக்கு இன்னும் ஒரு டேலண்ட் வந்து சொல்லிட்டாரு. தட் இஸ் பெப் டாக். இன்ட்ரோ தான் கொடுத்தாருங்க. ஆனால் ஐயோ சாரி அபவுட் திஸ் பெப் டாக். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 1.5 ஸ்பீடில் பாருங்க. சூப்பராக இருக்குது. டெல் அஸ் அபவுட் யுவர் ஜர்னி இன்டு திஸ் திஸ் என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்ட். ஏன்னா நான் சொன்ன இந்த லிஸ்ட், ஸ்டாண்டப் காமெடி, மியூசிக் ப்ரொடக்ஷன், எக்ஸெட்ரா எப்படி உங்களை வந்து இவ்வளோ விஷயங்களில் நீங்கள் இன்வால்வ் பண்ணி எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு உங்களுக்கு? It all started from childhood. When I was exposed, I was in a society, gated community. So lot of events used to happen. Every week some festival or something will happen. கூப்பிடுவாங்க, டான்ஸ் ஆட வா, இது பண்ணு, ஆக்டிங் பண்ணு, அது பண்ணு, பாடு, எல்லாமே பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஐ வாஸ் எக்ஸ்போஸ் டு எவ்ரி திங். ஸோ டான்ஸும் ஆடுவேன், பாட்டும் பாடுவேன், ஆக்டிங்கும் பண்ணுவேன். அப்புறம் அது பண்ண இட் கெப்ட் கெட்டிங் பாலிஷ்ட். ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ஐ ரியலைஸ் தட் பரவாயில்ல, எனக்கு ஸ்டேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஐ லைக் இன்ட்ராக்டிங் வித் பீப்புள் அ லாட். எனக்கு அந்த சென்ஸ் ஆஃப் அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிச்சு. தட் ஐ திங்க் திஸ் இஸ் மை திங். I like to bring about that energy and positivity to the environment and get it back, and it just keeps building. ஒரு மேக்னிடியூட்ல போயிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு மோட்டிவேஷனில் தான் ஐ ஸ்டார்டட் doing a lot of stage events. So நிறைய இந்த ஸ்டேஜ் ட்ராமாஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஆனுவல் டே ட்ராமாலாம் வரும்போது நான் தான் ஃபர்ஸ்ட் கை தூக்குவேன். மேம் நான் வரேன். ஆமாம், வாலண்டியர் பண்ணி போய் பயங்கரமாக கலாய் வாங்குவேன். அது கிளாஸஸ் பங்க் பண்ணுறதுக்காக பண்ணுறதா இல்லை இன்ட்ரெஸ்டோட? அதுவும் இருக்கு கண்டிப்பாக. உள்குத்து. ஆமாம், அங்கே ஒரு ஸ்வாக் இருக்கும். எப்படி தெரியுமா, நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் த ஒன்லி ஸ்டூடெண்ட் ஹூ இஸ் பீங் கால்ட் ஃபார் த ப்ராக்டிஸ். இருந்தது அப்படியே ஒரு கெத்தாக அப்படியே ஸ்டைலாக மேம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு நடுலேயே கூப்பிடுவாங்க ப்ராக்டிஸ்க்கு. அது ஒரு கெத்தான ஃபீலிங்காக இருக்கும். தட் இஸ் ஆல்சோ தேர். ஸோ தட் ஆல்சோ கம்ஸ் அலாங் வித் திஸ். பட் அதர்வைஸ் அதான் இந்த ஆக்டிங் இதெல்லாம் பண்ணி ஸ்டேஜில் நிறைய ஐ ஸ்பெண்ட் வே டூ மச் டைம் ஆன் ஸ்டேஜ். ஐ ஹவ் பீன் வெரி பேட் ஆன் ஸ்டேஜ். ஐ ஹவ் பீன் எம்பாரஸ்ட் ஆல்சோ அ லாட். பட் ஐவ் ஆல்சோ டன் சம் வெரி குட் பர்ஃபார்மன்ஸஸ் அண்ட் ரிசீவ்டு a lot of motivation through validation from them. அப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து இந்த மியூசிக் எப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் அப்பா எனக்கு ஒரு கீபோர்டு கொடுத்தாங்க, ஒரு கேசியோ. உங்களோட வாழ்க்கை கூட கீபோர்டோட ஆரம்பிச்சது? ஆமாம், ஆனால் அது எனக்கு தெரியவே இல்லை. த்ரூ அவுட் மை 19 years of my life, I never knew the impact that keyboard had on me.
ஏதோ போர் அடிக்கும் அப்பப்போ ரேண்டமாக அதை எடுத்து சும்மா ஏதோ வாசிப்பேன். ஆனால் நானே ஐ ஹவ் மேட் அப் மை ஓன் ஸ்கேல்ஸ், மை ஓன் மியூசிக் தியரி. அது பார்த்து என் அம்மா வந்து ஆர்வக்கோளாரத்தில் என்ன ஒரு மியூசிக் கிளாஸில் போட்டாங்களா? உங்களையும் போட்டாங்க? ஆமாம் போட்டாங்க. அந்த மியூசிக் டீச்சர் என்ன அசிங்கமாக திட்டுறாங்க. என்ன இது, ஹவு கேன் யூ கம் அப் வித் யுவர் ஓன் ஸ்கேல்ஸ், இது கற்றுக்கோ, இதுதான் மியூசிக் தியரின்னு சொல்லிட்டு இதுதான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன் வை கான்ட் ஐ கம் அப் வித் மை ஓன் மியூசிக் தியரி, இஃப் ஐ எம் ஏபிள் டு கம்யூனிகேட் மை செல்ஃப் த்ரூ தட், வை நாட்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்ட் பிரேக்கிங் பேரியர்ஸ். ஸோ ஐ மேட் இட் அ பாயிண்ட் டு பிரேக் திங்ஸ் அண்ட் ஷோ பீப்புள் அண்ட் எக்ஸ்போஸ் தெம் டு நியூ திங்ஸ். அப்போ தான் எனக்கு இந்த மியூசிக் வந்து ஒரு ஐடியா வந்தது. ஏன்னா ஐ வாண்டட் டு பிரிங் அவுட் electronic dance music and blend Indian ethnicity and show the world the beauty of India and show India the beauty of electronic music. So அப்படி தான் என்னோட அந்த எலக்ட்ரானிக் டான்ஸ் மியூசிக் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஐ காட் a software, started randomly making music. I thought it was very cool ஃபர்ஸ்ட்டில். அப்புறம் 2 monthsக்கு அப்புறம் கேட்டால் என்ன இதுதான் நம்ம மியூசிக்கா அப்படின்னு இருக்கும். But as it kept going, I started one YouTube channel randomly in 2019. No idea why I started. I started one channel. That was like before the lockdown happened. Right? Yeah, before the lockdown happened. Summa or YouTube channel ஆரம்பிச்சேன். And I put one remix அப்படினு சொல்லிட்டு நானே போட்டேன். There's one song called Still Dre by Dr. Dre and Snoop Dogg. It's an old classic hip hop track. அது வந்து சும்மா நானே திருப்பி கம்போஸ் பண்ணி போட்டேன். போட்டு ஐ காட் சம் பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஸ்டார்டிங்லே. ஐ வாஸ் லைக், ஓ பரவாயில்லையே, தே வர் லைக் யூ ஷுட் தே அக்செப்ட் பண்ணுறாங்க, தே வர் லைக் யூ ஷுட் டூ மோர் சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் லிட்டில் மோர் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் திஸ் ஃபீல்ட் ஆஃப் மியூசிக். ஐ ஸ்டார்டட் டு டூ எவ்ரி திங் பை இயர். ஐ ட்ரெயின் மை இயர் அண்ட் ஐ லேர்ன்ட் எவ்ரி திங் ஃப்ரம் யூடியூப் ஒன்லி. ஸோ ஃபுல்லி செல்ஃப் டாட். ஆமாம், அந்த மியூசிக் கிளாஸ் போனது ஒரு யூஸும் இல்லை. அந்த ஐ லெஃப்ட் இன். இப்போ அந்த டீச்சர் இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருப்பாங்க, பாவம் அவங்க எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டீச்சர் நான் பேர் சொல்லலைல்ல, சாரி சுரேஷ் சார். ஸோ யா ஓகே, அவர் ஃபுல் நேம் சொல்லலைல்ல, சுரேஷ் சக்கரவர்த்தி சார், சாரி. ஸோ எஸ், we were going on. சொல்லுங்க. Coming to this point, how did you get that sense of humor? அது சின்ன வயசுல இருந்தே உங்களுக்குள்ள இருந்த ஒரு ட்ரேட்டா, இல்லனா நீங்க வாழ்க்கையில மீட் பண்ண ஆளுங்க அப்படி அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் அந்த மாதிரி இட் மேட் யூ நோ a very humorous guy? எப்படி இருக்கு? Tell us about it. I think it's the second half of what you said, circumstances and meeting people. That is definitely what impacted me, because since a small age, since I was exposed to so many things, I was brought up in very different environments. First I was in Bangalore, then I shifted to Chennai, then I shifted to Sharjah, came back to Chennai, went to Mumbai and again came back to Chennai. I have shifted 7 different schools. So every time I see something, I see it from a different perspective, because now every place I go to, the people there are different, culture is different, environment is different. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த அப்சர்வேஷனல் ஸ்கில்ஸ் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிது. I was able to observe different types of people and இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு quirky sense of humor டெவலப் ஆச்சு. அது எப்படின்னு தெரில, அது ஜஸ்ட் வெரி அப்சர்ட். ஏன்னா ஒரு திங் பார்த்தா அது ஏன் நமக்கு மட்டும் அது ஃபன்னியாக தெரியுது அப்படி ஒரு வியர்ட் தாட். அது வந்து ஐ திங்க் இட்ஸ் இன்கிரைன்ட். அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு ரியலைசேஷன் எப்போ உங்களுக்கு தோணுச்சு? லைக் யூ ஹேவ் சம்திங் இன் யூ, யூ ஏபிள் டு சென்ஸ் தட். when was that moment? ஏதாவது இன்சிடென்ட் யாரோ சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக. This was an incident in my school. It was the 10th standard annual day function and I was given a small role in it was a Hindi drama. அந்த ட்ராமாவில் எனக்கு என்ன ரோல்னா, நான் ஒரு அப்பா, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை ஒய்ஃப். அவங்க வந்து ஐசியூவில் இருக்காங்க, ஷி இஸ் கோயிங் டு கிவ் பர்த். நான் வந்து ரொம்ப டென்ஸ்டாகவும் இருக்கேன், எக்ஸைட்டடாகவும் இருக்கேன். அது வந்து நான் என் மூஞ்சில் காட்டணும் ஸ்டேஜில் அப்படின்னு நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டேன் அந்த ரோலை. எல்லாரும் சும்மா ஒரு ஆனுவல் டே எப்படி இருக்கும், சரி வெரி ப்ரொஃபஷனல். ஐ வாஸ் வெரி டெடிகேட்டட் டு வாட் எவர் ஐ வாஸ் டூயிங். ஸோ அது ஃபுல்லாக அதாவது அந்த கேரக்டருக்குள்ளே மாறி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அவன் வந்து டென்ஸ்டாக இருப்பானா, அப்புறம் இவன் வந்து கொஞ்சம் எக்ஸைட் ஆவான், ஆனால் திருப்பி டென்ஸ் ஆவான். ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம். பயங்கரமாக யோசித்து நான் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன். அட் திஸ் பாயிண்ட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் மை ஒய்ஃப் டைஸ். ஓகே, த நர்ஸ் கம்ஸ் அவுட். இது ஸ்கிரிப்ட்ல இருந்ததா இல்ல நீங்களா இமேஜின் பண்ணி? ஸ்கிரிப்ட்ல இருக்கு, இதெல்லாம் ஸ்கிரிப்ட்ல தான். என்ன நடக்குதுன்னா, ஆன் த ஸ்டேஜ் மை ஒய்ஃப் டைஸ், நர்ஸ் இஸ் கம்மிங் அவுட் அண்ட் ஷீ இஸ் கம்மிங் அவுட் டு டெல் த நியூஸ். அப்போ நான் கேட்குறேன், என்னாச்சு
அப்போ அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் அவங்க சொல்கிறாங்க பட் ஐ எம் சாரி யுவர் ஒய்ஃப் இஸ் டெட். அப்போ நான் வந்து ஐ எம் சப்போஸ் டு க்ரை தேர். அங்கே க்ரை பண்ண ஆரம்பிக்கும் போது டியர்ஸ் ஆக்சுவலி ஸ்டார்டட் ஃப்ளோயிங் அவுட் ஆஃப் மை ஐஸ். நான் அந்த கேரக்டராகவே மாறி முட்டி போட்டு, இதெல்லாம் ஸ்கிரிப்ட்லேயே இல்லை, இதெல்லாம் ரிஹர்ஸ் பண்ணும்போதே இல்லை. ஆமாம், அங்கே முட்டி போட்டு மேலே பார்த்து கண்ணுலேருந்து தண்ணிலாம் வர ஆரம்பிச்சு நான் அழ ஆரம்பிக்கிறேன். அங்கே நடிக்கிறவங்களாம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, என்ன இவங்க நிஜமாவே. பிரின்சிபல் மேம்லாம் இப்படி எழுந்துட்டு நான் வந்து இங்கேருந்து சிக்னல் கொடுக்குறேன், இல்லை மேம் சில் எல்லாம் பரவாயில்ல, ஐம் ஃபைன். அப்போது எல்லாம் குவைட், ஹோல் ஆடியன்ஸ் இஸ் குவைட். ஒரு மாதிரி எனக்கு ஆக்வர்டாக இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரில. அட் தட் பாயிண்ட் எவ்ரி ஒன் வேர் கன்ஃபியூஸ்ட், வை இஸ் திஸ் கை ஆக்சுவலி க்ரைங்னு. தென் தே ரியலைஸ் தட் இட் இஸ் பார்ட் ஆஃப் தி ஆக்ட் ஒன்லி, பிகாஸ் ஐ கெட் அப், I cry and I say my dialogue and I leave, and then 15 seconds of applause. I think that changed my life and made me realize that I can actually do something on stage. If I'm able to create such an impact, definitely with more practice I can do more things. அப்படினு எனக்கு ஒரு உள்ளேர்ந்து ஒரு gut feeling சொல்லிச்சு, and that's when I started following my passion. And coming to Ashwathama, your brainchild, அதை பற்றி சொல்லுங்க. So Ashwathama was conceived in lockdown 2020. When we had nothing to do, all of us were sitting at home and wondering what to do in our lives. நான் அப்போது யோசித்தேன் இந்த மாதிரி, I was putting out music in the name of Ashwin Subramanian. அப்போவே அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது that was the name. அப்புறம் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் யோசித்தேன், ஓகே I've been making, இப்போ கொஞ்சம் டீசெண்டாக போடுறேன்னு நினைக்கிறேன், I should start putting out full length tracks and you know become an established artist on Spotify, Amazon Music, iTunes. ஏன்னா என்னோட ட்ரீமே is to play at big festivals like Ibiza, Sunburn, Tomorrowland. என்னோட கனவு, எனக்கு ஆக்சுவலி அந்த ட்ரீம் இருக்குது. ஐ ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் ட்ரீம் டு பிளே இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ மில்லியன் பீப்புள். ஸோ அந்த ஒரு குவெஸ்ட்டில் ஐ பிகேன் அஸ்வத்தாமா பிகாஸ் ஐ லவ் தி ஐடியா ஆஃப் பிரிங்கிங் இன் இந்தியன் எத்னிசிட்டி, நாட் ஜஸ்ட் இந்தியன் எத்னிசிட்டி பட் ethnicities all over the world and help you travel through the world with help of music. And Ashwatthama is based on the Mahabharata character Ashwatthama, who was cursed by Lord Krishna to be immortal. I have taken that curse to be a boon, and you know, indirectly I want to just hope that my music also stays immortal, like what Ashwatthama. A creative idea. And also it has the first 4 letters of my name, ASHW. இவ்வளோ க்ரியேட்டிவாக உட்காந்து யோசிச்சிருக்கீங்க கண்டிப்பாக. அண்ட் தேர் இஸ் அ லாட் ஆஃப் யூனோ ஐடியா தட் கோஸ் இன் டு ப்ரொடியூசிங் சம்திங் நியூ. அண்ட் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த பண்ணியிருப்பீங்க. சில பேர் அசால்ட்டாக இதெல்லாம் ஒரு ஐடியா, இதெல்லாம் ஈஸியாக காப்பி அடிச்சுக்கலாம் நிறைய பேர் சொல்கிறதுக்கு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரிட்டிசிசம்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? ஸோ இனிஷியலி நான் என்னோட இனிஷியல் ஸ்டேஜஸில் 2019-20 அந்த லாக்டவுன் ஸ்டேஜில் ஐ ஸ்டார்டட் புட்டிங் அவுட் சம் எக்ஸ்பெரிமெண்டல் கான்டென்ட். இந்த மாதிரி சாம்பிள் ஃப்ளிப் சேலஞ்சஸ் அந்த மாதிரி க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் இந்த மியூசிக் ஃப்ளிப்ஸு, இந்த பழைய தமிழ் பாட்டெலாம் எடுத்து கொஞ்சம் பீட்ஸ்லாம் ஆட் பண்ணி ரீல்ஸாக இல்லை இந்த மாதிரி போட ஆரம்பித்தேன். அந்த மாதிரி போட ஆரம்பிக்க டைமில் லாட் ஆஃப் பீப்புள் வேர் கிரிட்டிசைசிங், saying that இதெல்லாம் you were making original music, why are you doing all this? This is not, you know, it's a very degrade, ஒரு மாதிரி சீ அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் I kept going forward and I was like I took the positive side from the criticism. Some people said that maybe your mix was not right, maybe this idea could be better. அந்த மாதிரி feedbackலாம் I used to, yes, definitely I'll take. Some people will be like, யாரா இவன் எங்கேருந்து வந்தான், சும்மா ஒரு ஹேட் கமெண்ட் சும்மா வந்துட்டு போயிடுவாங்க. ஏன் வராங்க ஏன் போகிறாங்கன்னு தெரில, மேபி தே ஆர் கோயிங் த்ரூ அ டஃப் டைம். அப்படி பார்த்து நான் அப்படியே விட்டுருவேன். ஸோ ஐ ஜஸ்ட் டோன்ட் ரியாக்ட் டு நெகட்டிவ் கமெண்ட் விச் இஸ் ஜஸ்ட் ஃபார் பியூர் ஹேட். ஐ ஜஸ்ட் see the, even if it's a negative comment, if it has sense, if it has some kind of sense where I can take some positive feedback from it, I will only extract that and I will say thank you. நன்றி, வணக்கம். அண்ட் நீங்கள் வந்து மியூசிக் ப்ரொடக்ஷன் பற்றி சொன்னீங்க, உங்கள் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பற்றி சொன்னீங்க. எப்படி இந்த இவ்வளோ விஷயங்களுக்குள்ள ஒரு நடிகர், வாஸ் தட் ஆஃப்டர் த 10th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் டே? அதுக்கப்புறம் தான் கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி அன்னியன் படம் வந்தது வெளில. ஆமாம், நான் ஐம் அ ஹியூஜ் விக்ரம் ஃபேன். ஸோ அன்னியன் படம் பார்த்துட்டு அந்த கிளைமேக்ஸ் சீனில் அவங்க வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு 5 பேரும் கொண்டது. ஆமாம் தான், அது என்ன சீன், ஐயோ அந்த சீன் பார்த்துட்டு வாஸ் லைக் இது கண்டிப்பாக நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இமேஜின் 5th ஸ்டாண்டர்ட் குட்டி பையன் டூயிங் 5 கொலை. It was so silly to watch, but I kept doing that in front of the mirror. அப்படி டர்ன் பண்ணி திருப்பி நான் இந்த தப்பு பண்ணது நான் தான் அப்படி சொல்லிட்டு மாற்றி பேசி அப்புறம் பிரகாஷ் ராஜ் மாதிரி
எல்லோரும் நடிக்கணடா அந்த மாதிரிலாம் பேசி ஒரு மாதிரி அதெல்லாம் ஐஸ் டு ட்ரை திஸ் மிமிக்ரி பண்ணும்போது ஒரு பாடி லாங்குவேஜும் வரும், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸும் டெவலப் ஆகும். அப்போ ஆக்டிங்கும் நேச்சுரலாக வந்துடும். இந்த மாதிரி மிரருக்கு முன்னாடி பண்ணி அப்போலாம் ஃபோன் இல்லை, டிக்டாக்லாம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ எவ்ரி திங் வாஸ் டன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர். ஐ யூஸ் டு சி லாட் ஆஃப் யூடியூப் வீடியோஸ் அண்ட் I went for few acting workshops also, which definitely shaped and polished it up a little. So there they teach about different kinds of body language, walking, modulation, and also meditation, yoga. That also goes into acting because you should be able to act in any state of mind. நீங்கள் செட்டில் இருக்கும்போது you might be very depressed, you might be one day you might be super excited and happy, one day you might be very tired. ஆனால் நடின்னு சொன்னால் நடிக்கணும். அந்த திறமை வரணும்னா அதுக்கு ரொம்ப கஷ்டம். ஈவன் ஐ கான்ட் டூ இட் நவ். அது ரொம்ப கஷ்டம் டு பிரிங் இட் ஆன் யுவர் ஃபேஸ். ஈவன் வென் யூஆர் சூப்பர் டயர்ட் யூ நீட் டு பி சியர்ஃபுல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. இட்ஸ் அ டஃப் டாஸ்க் டு பி அன் ஆக்டர். ஐ திங்க் ஐ ஹவ் நாட் ரீச் தேர் yet, பட் ஐ am definitely putting the work. ஸோ நீங்கள் ஒரு ஆஸ்பைரிங் ஆக்டர்னு சொல்லலாம். கண்டிப்பாக. இதுக்கு முன்னாடி லைக் படங்கள், சீரியல்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், ஐ ஹவ் டன் a few advertisements and நிறைய ஸ்ட்ரீட் பிளேஸ், mostly stage and more into theatre I was back then before I was exposed to camera. My first advertisement was for Meenakshi Mission மருத்துவமனை. அப்புறம் from there I started getting more opportunities and I've done few ads and recently I again went to Hyderabad for another ad. So ad shootsலாம் இப்போ கொஞ்சம் it started coming a little more regular and slowly I'm hoping that maybe someday I might get a feature film. Wow, quite a focused view about life. அப்படின்னா அந்த நடந்தா நல்லா இருக்கும், இல்லைன்னா நான் டிஜேயிங் பண்ணி. ஸோ உங்களுக்கு ஏபிசிடின்னு எக்கச்சக்கமான பேக்கப் பிளான்ஸ்லாம் வச்சுருக்கீங்க நீங்கள். ஸோ வாட் எக்ஸாக்ட்லி ஆஸ் அன் ஆக்டர் டு யூ நோ லுக் அட்? ஒரு நடிகர்னா சில அவங்களுக்கான எய்ம்லாம் இருக்கும். நான் நடிகர் ஆகணும்னா எனக்கு ஒரு வில்லனா நான் வந்து பயங்கரமாக வரணும், இல்லைன்னா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு சாக்லேட் பாய் ஹீரோ ரோல் ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும். தே ஹேவ் சம் பர்டிகுலர் பாயிண்ட் இன் தேர் மைண்ட் அண்ட் அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வருவாங்க. ஸோ நவ் தட் இஃப் மென்ஷன் ஆஸ் அன் ஆக்டர், ஆட் ஷோஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ரோல் ஒரு ஃபீச்சர் ஃபிலிமில் பண்ணணும்னு ஆசை? கண்டிப்பாக ஒரு காமிக்கல் ரோல் மாதிரி. காமிக்கல் தான். ஸோ யூ நாட் கோயிங் லைக் ஐம் the hero of the film. I can't take myself seriously. How will you guys take? Okay. But seriously எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும். I like comical timing and the whole set becomes very vibrant and it's very cheerful. It's always cheerful when it's a comedy scene. And that's why I want to do comedy because I love the positive energy around it. எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும். ஸோ காமெடி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. யாரோட காமெடி பார்த்து உங்களுக்கு பயங்கரமாக ஒரு ஹாப்பி வைப், இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு மூட் செட் ஆகும்? Vivek sir. In Tamil cinema, if you ask me, Vivek sir. Sure, a lot of people will say Vadivelu, but if you're talking about the positive, that cheerful, bubbly kind of energy, nobody can match Vivek sir in that. His expressions, his timing, every time he falls in trouble, we laugh at it, like Tom and Jerry. So, அவர் தான் எனக்கு inspiration when it comes to Tamil comedy and in acting, in terms of acting in comedy. But if you ask me in stand-up comedy, அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா I would say Kenny Sebastian, okay, or Kanan Gill, Biswa Kalyan Rath, all of them are amazing stand-up comics and ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணோன்னா I look at them as an idol. அண்ட் உங்களுடைய முதல் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் அ ஸ்டாண்டப் காமெடியன் எப்போ நடந்துச்சு அண்ட் எப்படி இருந்தது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பெர்ஃபார்மிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ லாட் ஆஃப் பீப்புள்? It was very, very surreal and fearsome actually. Ironically, I'm going there to tell jokes, but I'm super nervous and super scared to say jokes, right? People are waiting there watching. So this happened in 2019. Park Hotel la dhaan enoda first stand-up comedy performance. It was very unexpected. The day before that, chumma I was out with my friends and we were talking as usual. பேசும்போது நிறைய கவுண்டர்லாம் வரும், கலாய்ப்போம். அப்போது அவங்க வந்து ஒருத்தன் யதார்த்தமாக சொன்னாடி, நீ நல்லா தானடா காமெடிலாம் பண்ணுற, நல்லா தானடா பேசுகிற, why don't you do stand-up comedy? நாளைக்கு there's some show happening, why don't you sign up for that அப்படின்னு கேட்டான். I was like, stand-up காமெடிலாம் என்னடா, அதெல்லாம் ரொம்ப ஆர்கனைஸ்டாக உட்காந்து செட்டெல்லாம் எழுதணும்டா, அதெல்லாம் எனக்கு பொறுமை இல்லை. I was like that. He said, சும்மா just give it a shot சொல்லிட்டு he pushed me and I was like, சரி ஓகே சொல்லிட்டு சும்மா ஒரு செட் எழுதினேன். whatever I had in my mind, I just wrote it down and I thought, okay, let's give it a shot. and பார்க்கில் போய் அதை பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தேன். first 30 seconds nobody clapped. okay, I was expecting. இன்னும் nervous ஆயிட்டீங்களா நீங்க? Yes, of course. ஏன்னா
யூஸ்வலி அதுக்கு முன்னாடி காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லாம் போவேன் நிறைய. அண்ட் நிறைய என்னோட அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கிற ஈவெண்ட்ஸ்லாம் எல்லாருக்கும் தெரியும். we already know each other. So when we go up on stage, there's always some kind of like applause or say, hey, let's go, oh nice. இங்கே வந்து it's all strangers, new people. They don't care who you are unless you perform really something well. good ஏதாவது நல்ல Until then they'll keep talking amongst themselves. அங்கே இங்கே போயிட்டு வரவங்க. It's always a moving crowd. ஸோ எனக்கு ரொம்ப பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ என்னடா யாரும் சிரிக்க மாட்டேங்கிறாங்க, ஒருவேளை நம்ம தான் ரொம்ப கேவலமாக காமெடி பண்ணுறோமோ. அப்புறம் someone was doing something there. அதை நான் பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்களோட பேச ஆரம்பித்தேன். அந்த இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது எனக்கு அந்த அட்டென்ஷன் கிராப் ஆயிடுச்சு. ஐயோ நெக்ஸ்ட் நம்மள தான் கலாய்ப்பாரோன்னு சொல்லிட்டு எல்லோரும் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த க்ரௌட் ஒர்க் நடக்கும்போது ஐ எஸ்டாப்ளிஷ்ட் அ கான்டாக்ட் வித் தி ஆடியன்ஸ். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஃபர்ஸ்ட் 30 seconds யூ நீட் டு எஸ்டாப்ளிஷ் கான்டாக்ட் வித் தி ஆடியன்ஸ். எப்படியாவது அவங்கள வந்து பிடிச்சா அதுக்கப்புறம் நீங்கள் கேவலமாக ஜோக் பட்டாலும் அவங்க சிரிப்பாங்க. தே ஷுட் லைக் யூ, you should be likable அப்படின்னு எனக்கு ஒரு அவேர்னஸ் அப்போ தான் கிடச்சிது. that was my first learning lesson also. Yes, definitely a learning lesson. It was not a great performance, not a lot of people clapped, but I definitely learned that you need to grasp the people's attention. So I started working more on my attention grabbing skills. So not in the wrong way but on stage how I grab people's attention, use the stage and stage presence I started working since then. ஸோ இப்போ ஸ்டாண்டப் காமெடின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்பான்டேனியஸாக வரக்கூடிய ஒரு ஆர்ட் ஃபார்ம்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சில பேர் வந்து அது ஒரு ஸ்கிரிப்டாக டெவலப் பண்ணிவிட்டு அது ரிஹர்ஸ் பண்ணி தென் தே கோ பெர்ஃபார்ம் ஸ்டாண்டப் காமெடி. அண்ட் சமா யூனோ தட் டேலண்டட் தட் அவங்களுக்கு ஒரு டாபிக் கொடுத்தா உடனே திடீர்னு அவங்க வந்து தே கம் அப் ரேண்டம்லி அபவுட் சம்திங் ஆர் தி அதர் அண்ட் தட் கோஸ் அவுட் டு பி அ வெரி கிரேட் ஷோ. ஸோ இதை பற்றி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ? I think this accumulates from a long period of time and through experience only. Because nobody can talk when you tuck and give a topic, nobody can suddenly point out something quirky about it or funny unless they already know about it or have experienced it. So it is இதெல்லாமே சின்ன வயசுலேருந்தே நிறைய விஷயம் பார்த்து இது ஏன் இப்படி இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் கொஷின் பண்ணுவோம். இந்த ஸ்டாண்டப் கமெடியன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா எல்லாத்தையும் கொஷின் பண்ணுவாங்க. ஏன் புக் இப்படி இருக்கணும், ஏன் ரெக்டாங்கிள் இருக்குது, அது சர்க்கிளாக இருக்க முடியாதா, சர்க்கிளாக இருந்தால் ஈஸியாக வைக்கலாம்ல அப்படின்னு ஒரு காமெடி பண்ணிவிடுவாங்க. இதெல்லாம் ஆன் த ஸ்பாட்டாக தே ஜஸ்ட் லுக் அட் ஏன் அம்ப்ரெல்லா ஷேப்பில் இருக்குது, ஏன் இந்த பாயிண்ட் அவுட்டர்லாம் இருந்தால் அது என்ன பெரிய ஸ்டைலா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு குவர்க்கியாக தே ஜஸ்ட் ஹேவ் டு கம் அப் வித் சம்திங் டு கீப் தேர் மைண்ட் கோயிங். இல்லைனா பைத்தியம் பிடிச்சிரும். எதாவது பார்த்து எதாவது கலாய்க்கணும் இல்லை காமெடி பண்ணணும் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த நிறைய விஷயம் பார்த்ததுனால நிறைய கொஷின் பண்ணதுனால யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னு ஏதாவது பேச ஒரு டாபிக் கொடுத்தா நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டே இருப்பாங்க அதை பற்றி. ஸோ தட் இஸ் I think that is something you get through experience only and through years of observing. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அது வந்து உங்களை கூட சொல்லலாம், என்ன கூட லைக் பொதுவாகவே ஏதாவது ஒரு கோல் இல்லை ஒரு லட்சியத்தோடு நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா பேரண்ட்ஸ் அதை வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ்டான ஒரு வகையில் வந்து எடுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு அப்புறம் நம்ம பசங்க என்ன பண்ண போகிறாங்க, உருப்படான ஒரு வேலை கூட இல்லாமல் வந்து அப்படியே ஒரு வேகபான் மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க நிறைய பேரண்ட்ஸ்க்கான ஒரு கம்ப்ளைண்ட், அதுவும் இப்போ இருக்கிற ஜெனரேஷனில். பட் யூ கம்மிங் ஃப்ரம் அ வெரி டிஃப்ரெண்ட் பேக் ட்ராப் அண்ட் நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஹவ் வாஸ் த ஃபீட்பேக் ஆர் ஹவ் வாஸ் த ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி? இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க வாழ்க்கையில், லைக் ஒரு ரெகுலரான ஒரு பையன் வந்து ஒரு யங்ஸ்டர் ஃபார் தட் மேட்டர் வாழ்க்கை வந்து அப்படியே ஜாலியாக லீட் பண்ணுறதுக்கு பதிலாக ரொம்ப ரெஸ்பான்சிபிளான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ டெல் அஸ் அபவுட் யுவர் ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் அவங்க எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்றுக்கிட்டாங்க? ஸோ மை மாம் யூஸ் டு பி அ மாடல் பிஃபோர் மேரேஜ். அவங்க வந்து ஒரு சீரியல் பண்ணியிருந்தாங்க ஹிந்தியில். அவங்களுக்கு கொஞ்சம் ஓப்பன் மைண்டட், அவங்களுக்கு புரியும் ஆர்ட்டில் ஏதாவது கரியர் பண்ணணுன்னா அவங்களுக்கு புரியும், அது ஓகே அவன் பண்ணுவான் நல்லாவும் பண்ணுவான் அப்படின்னு ஒரு ஃபெய்த் இருக்குது அவங்களுக்கு. சின்ன வயசுலேருந்தே அந்த ஃபெய்த் கொடுத்துட்டேன் அவங்கக்கிட்ட. ஃபெய்த்தும் கொடுப்பேன் அப்படியே மார்க்ஸும் கொடுத்துருவேன். ஸோ மார்க்ஸ் வாங்கி கொடுத்தா அவங்க சைலண்ட் ஆகிடுவாங்க. திஸ் இஸ் த நம்பர் 1 டிப் ஃபார் ஆல் யங்ஸ்டர்ஸ். இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ யுவர் பேஷன், கிவ் தெம் த மார்க்ஸ் ஃபர்ஸ்ட், தே வில் கீப் குவைட் அண்ட் தே வில் சப்போர்ட் யூ. அவங்களுக்கு அது மட்டும் தான் வேணும். பிகாஸ் தே பீன் கண்டிஷன்ட் இன் சச் அ வே தட் மார்க்ஸ் வாங்கினா டிகிரி கிடச்சிடும், டிகிரி கிடச்சா வேலை கிடச்சிடும், வேலை கிடச்சா செட்டில் ஆகிடும், செட்டில் ஆனோடனே கல்யாணம் நடந்துடும், கல்யாணம் நடந்த குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைய படிக்க வைக்கணும். அதுதான் அவங்க அது ஒரு சர்க்கிள் ஆஃப் ஒரு ஃப்ராக்டல் இன்ஃபினிட் லூப் மாதிரி போயிட்டுருக்கும். பட் ஐ ஆல்ரெடி கேவ் தெம் த ஹிண்ட் when I was a kid that I won't go in that loop. நான் வந்து எடுக்கிற பாதை சிங்கப்பாதை அப்படின்னு சொல்லி அப்பா இதெல்லாம் கட் பண்ணிடுங்க. இதுதான் ஒரு கண்டென்ட்டா போணும் லூப்ல, இதுதான் போட போறோம். ஐயோ ஓகே சிங்கப்பாதை. அப்புறம் so I already gave them the hint that I will take risks in life. நான் ஒரு நாள் போண்டியா கூட இருப்பேன், ரோட்ல கூட இருப்பேன்,
ஆனால் நான் பொழைச்சி எப்படியாவது வந்துடுவேன் அப்படின்னு ஒரு ஃபெய்த் ஐ கேவ் them in childhood. And so my mom has that faith. My dad has an interesting story. அவங்க வந்து he's been full in corporate for 25 years of his life. He was in corporate. He decided to get into business and now he's also into acting. அவர் வந்து தெரியாம ஆக்சிடென்டல் ரத்தம் அப்படிதான் இருக்கும், அப்படியே ரத்தத்திலேயே ஊறி இருக்கு அந்த ஆக்டிங் என்ற ஒரு விஷயம். சொல்லலாம். ஏன்னா அம்மாவோட சைட்லேருந்து அது கண்டிப்பாக இருக்குது. அந்த ஆக்டிங், ட்ராமாட்டிக்ஸ், டான்ஸிங். அவங்கள அப்பாவும் நல்லா டான்ஸ் ஆடுவார். ஸோ ஹீ accidentally became an actor. என்னோட ஆடிஷனுக்கு he had come to accompany me. He got selected. ஆமாம், அவர் செலக்ட் ஆகிட்டார் எனக்கு பதில். அப்படி தான் அவருக்கு ஆரம்பிச்சது. ஸோ சின்ஸ் ஹீ வாஸ் ஆல்சோ இன்டூ ஆக்டிங், ஹீ கேனாட் டினை மீ ஃப்ரம் கோயிங் இன்டூ ஆக்டிங். ஏன்னா அப்புறம் நான் சொல்லுவேன், அப்போ நீங்கள் மட்டும் ஆக்ட் பண்ணுறீங்க, 50 வயசு வச்சு உங்களுக்கு அப்படியே லாக் பண்ணிட்டேன். ஸோ அது பிடிச்சி அப்பாவோட சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ டச்வுட் தே ஹாவ் லைக் தேர் பிளெஸிங்ஸ் ஆர் தேர். ஸோ ஐ எம் கோயிங் அஹெட் வித் வாட் எவர் ஐ ஹவ் பிளான். ஸோ இன்கேஸ் இப்போது இந்த உங்களோட எல்லாம் பிளான் ஏ, பிளான் பி, மியூசிக் ப்ரொடக்ஷன், ஸ்டாண்டப் காமெடி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்திருந்தா வாட் வுட் யூ யூனோ என்னவா இருந்திருப்பீங்க வாழ்க்கையில்? இல்லை சோகமாக இருந்திருப்பேன் ஆப்வியஸ்லி. இல்லை இப்போ நம்ம சின்ன வயசில் வந்து ஏதாவது ஒரு கோல் ஆம்பிஷன்லாம் யோசிச்சிருப்போம். எனக்கு வந்து மாறிட்டு இருந்தது. லைக் ஒரு ஸ்டேஜில் ஆஸ்ட்ரோநாட் இருந்துச்சா ஃபர்ஸ்ட்? பைலட்டாக இருந்தது எனக்கு. ஆஸ்ட்ரோநாட் எனக்கு பைலட் ஐ ரியலி வாண்டட் டு ஃப்ளை. அதுக்கப்புறம் அதுக்கு ஃபிசிக்ஸ் படிக்கணும், மேத்ஸ் படிக்கணும்னு சொன்னதுக்கப்புறமா ஐயோ எனக்கு இதுவே புரியலையே, இதுக்கு நான் அதெல்லாம் படிக்கணும்னு அதெல்லாம் ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இன் எவ்ரி பாயிண்ட் இன் லைஃப் யூ டென் டு சேஞ்ச் யுவர் ஆம்பிஷன்ஸ் ஆர் யூ ஆல்சோ ஸ்டே ஃபோக்கஸ்ட் இன் சம் ஆம்பிஷன் ஆர் தி அதர். உங்களுக்கு சின்ன வயசுல என்ன ஆகணும்னு ஆசை இருந்தது அப்பார்ட் ஃப்ரம் ஆஸ்ட்ரோநாட்? ஸோ ஆஃப்டர் ஆஸ்ட்ரோநாட் ஐ வாண்டட் டு பிகம் அ கிரிக்கெட்டர். So I joined cricket coaching in 8th grade and I started playing hardcore cricket. Every day I'll be playing cricket, morning, night. சும்மா நான் வீட்டிலே இருக்க மாட்டேன், வெளில தான் இருப்பேன். இஃப் நோபடி கேம் டு ப்ளே நானே போய் காரிடோரில் பைத்தியம் மாதிரி பால் போட்டு நானே அடிப்பேன். அப்படியே பால் அடித்து நான் திருப்பி அடித்து அப்படி தான் ஆடுவேன். ஸோ ஒரு கிரிக்கெட் வெறியன் ஆகிட்டேன் நான். ஒரு 8th 9th கிரேடில் ஐ ஜாயின் கிரிக்கெட் கோச்சிங் அண்ட் ஃபுல்லாக நான் வாஸ் லைக் இந்தியாவுக்கு ஆடுவேன். நான் ஆல்ரவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஆகி ஓப்பன் இது நம்பர் 3 பேட்ஸ்மேன் ஆகி ஒரு ஆல்ரவுண்டராக போயிடலாம் அப்படின்னு ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ஸ் எனக்கு. அப்புறம் அது எல்லாமே கிரிக்கெட் கோச்சிங்கில் when I saw people who had more திறமை, they were more talented and I had to accept that no matter how interested I was not very great at cricket. To a point I used to play really well, but I was just not great enough for India. I realized that and I pulled back from cricket. I understood that. Okay, பரவாயில்ல, இது கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா, எல்லாரும் பயங்கரமாக ஆடுறாங்க. I realized that and I pulled back. The next thing I wanted to become was CA. CA? Cricket and straight as CA போயிட்டீங்க? That is a crazy story. 10th முடிச்சோன்னே I got 9.2 CGPA. அது பார்த்து டீச்சர்ஸ் அம்மா அப்பா எல்லாரும் ரிலேட்டிவ்ஸ்லாம் சயின்ஸ் எடு அதான் 9.2 வாங்கிட்டல அப்படின்னு. நான் வந்து எனக்கு சயின்ஸ் வேணாம் அப்படின்னு சொன்னேன். I didn't want to take, ஏன்னா எனக்கு கெமிஸ்ட்ரி சுத்தமாக பிடிக்காது. ஸோ I took காமர்ஸ் எடுத்து I was like பிஸ்னஸ் மேன் ஆகிடலாம். நிறைய இந்த கஜினி படத்தில் சூர்யா வந்து சஞ்சய் சிங்கானியா மாதிரி சஞ்சய் ராமசாமி, சாரி அது கிராஸ் ஓவர் ஹிந்தி, ஒரு சஞ்சய் ராமசாமி மாதிரி ஒரு பிஸ்னஸ் டைக்கூனாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஏ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமர்ஸ் எடுத்தேன். நேச்சுரலி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கிளாஸ் டீச்சர் வில் பி லைக் who all here want to become CA? எல்லாரும் கை தூக்குறோம். மேம் மீ பை தி எண்ட் ஆஃப் 12th who all want to become CA? யாரும் கை தூக்கல, எவனும் கை தூக்கல. ஐயோ எவ்வளோ கஷ்டங்க சிஏ. அது பார்த்தோன்னே எனக்கு ஐயோ டாலி பண்றதுக்கே உங்களுக்கு டைம் ஆயிடும்ல, அல்ல விட்டு போயிடும் எவ்ரிடே. ஆமாம், நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி 6 hours a day படிக்கணுமாண்டா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஐயோ அதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது. பிகாஸ் பை தட் டைம் when I joined in 11th I realized that I knew that I wanted to become a CA and all. By the time I finished 12th I had faced so much, I had seen so much in my passion side of life that I came to a conclusion that maybe CA is not the thing for me. Maybe I'm not built for this 9 to 5 job or this daily routine kind of இது எனக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிபிஏ எடுத்தேன். I was almost going to sign up for a very famous CA academy and then I said no வேணாம். I gave the paper back and I came home. ஏதோ தடுக்குது, ஏதோ ஒரு கட் ஃபீலிங் சொல்லிச்சு எனக்கு, வேணாம் அஸ்வின் வேணாம் உனக்கு செட் ஆகாது. I just gave it back and I came. I was this close to signing and giving the fees for CA. Pulled back, joined MCC.
and did my BBA there. Best 3 years of my life. Wow. Yeah. So no regrets there. Nice. So நீங்க MCC was one such platform where one such institute actually உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் காம்படிஷன்ஸ் கல்ச்சரல்ஸ் அப்படி இப்படின்னு நான் கேள்விப்பட்டதில்லை. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்லேருந்து ஒரு ஜட்ஜாக போய் நிறைய காலேஜஸில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, ஜட்ஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ டெல் அஸ் அபவுட் யூ ஆஸ் அ ஜட்ஜ். எப்படி இருந்தது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்? ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப நர்வஸாக இருந்தது அண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு நிறைய விஷயங்கள் மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது முதல் முறை? ஏன்னா உங்களோட ஸ்டாண்டப் காமெடி அனுபவம் நான் வந்து கேட்டுட்டேன். இப்போ டெல் அஸ் அபவுட் யூ ஆஸ் அ ஜட்ஜ் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். As a judge, it was very weird and awkward. Weird? Yeah, because I am just going to do the same thing I was doing from the audience, judging. So but this time I have to tell people their feedback and tell them where they might improve, or I have to score them. I'm limiting their talent and their performance to marks. And something I feel very weird, because you cannot judge talent அப்படினு நான் நினைக்கிறேன். But since it's a college culturals event and it's going to be fun, it's all about having fun. Even the participants who come there know that இது இல்லைனா அடுத்த கல்ச்சுரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லைட் ஹார்ட்டடாக தான் இருக்கும் எல்லாமே. தட்ஸ் த ஒன்லி ரீசன் ஐ லவ் ஜட்ஜிங் இன் கல்ச்சுரல்ஸ். அண்ட் த ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜட்ஜ் பண்ணச்ச இட் வாஸ் வெரி நியூ. ஏன்னா திஸ் டைம் ஐம் ஒன் இந்த சைட், இந்த பக்கம் திஸ் சைட் ஆஃப் த லைன். ஸோ ஐ ஃபெல்ட் ரொம்ப ஐ வாஸ் ஆல்ரெடி டூ ஹம்பிள்ட் being on stage as a participant, and I've talked a lot with judges. Now as a judge, how do I bring out that judge energy and that sense of I am the judge and you have to take me seriously. Event ku poninga? Which was your first event as a judge? First event as a judge, I would say it was in DG Vaishnav. So DG Vaishnav, it's become your home ground, I guess. Kinda like it's become like my second college. Even while participating I've been there a lot of times. DG Vaishnav has amazing hospitality also there. They have VIP room and all, of course. So anga DG Vaishnav la dhaan my first judging experience. Super போச்சு, நல்லா தான் இருந்துச்சு. It was very new and I realized that okay, என்னால் if few people are able to improve, then I should maybe do this more. Then I started going for more culturals as judges and as a judge, and எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். It brings me back to my college. And it also keeps you young and young and energetic and youthful. Youth and the youth relatable energy. ஆமா எல்லாமே. So you've done so many things in life, and you told that cricket உள்ள அந்த ஒரு பேஷன் நிறைய இருந்தது. You wanted to become a cricketer in one point in time. So யாரை பார்த்து உங்களுக்கு கிரிக்கெட்குள்ள இந்த ஆர்வம் வந்தது? Of course it's நம்ம தலை. Yes, அவர் பார்த்து தான். Of course தலை தோனி and சுரேஷ் ரெய்னா, these two were my favorite. அவங்க காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். So சுரேஷ் ரெய்னா, I used to have a cricket bat, SG bat. No autographல இல்லை, நான் எழுதியிருக்கேன் ரெய்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். அதில் எழுதி அந்த பேட், அது அதான் எனக்கு லக்கி பேட். அதை வச்சு நான் ஆடினா நல்லா ஆடுவேன், அட்லீஸ்ட் 30 runs அடிப்பேன். ஸோ ஐ யூஸ் டு ஃபாலோ சுரேஷ் ரெய்னா. ஐ எம் அ லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், பட் ஐ ரைட் வித் மை ரைட் ஹேண்ட், ஐ ஈட் வித் மை ரைட் ஹேண்ட். Ambidextrous அந்த மாதிரி. In sports, when it comes to sports, I am left handed. This is my power side and this is my control side. அந்த மாதிரி I have rewired it in my brain. So சுரேஷ் ரெய்னா was my idol back then. இப்போ அப்புறம் அவர் அவுட் ஆஃப் ஹோம் போயிட்டாரு. But back then when he was in his prime, I used to love his kind of stroke play, his shots, and he was also very short like me, so I could relate to him a lot. Bouncer லாம் போட்டா எப்படி நானும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ அதுதான். ஸோ சுரேஷ் ரெய்னா அண்ட் தோனி. ஸோ நீங்கள் வந்து நிறைய உங்களை வந்து ஆக்கியூபைடாக வச்சுக்கிறீங்க. ஐடல் மைண்ட் இஸ் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீ டைமில் இருக்கும்போது மியூசிக் அந்த மாதிரி, இல்லைனா டான்ஸ், டிவி பார்க்குறது, படம் பார்க்குறது, அந்த மாதிரி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிப்போம். உங்களோட ஆல்மோஸ்ட் உங்களோட ஒர்க் ஸ்பேஸே அதில் தான் இருக்கிறதுனால ஹவு டு யூ கீப் யுவர் செல்ஃப் லிட்டில் ரிலாக்ஸ்ட்? I watch a lot of web series. Lot of web series and movies, and randomly YouTubeல நிறைய documentaries, conspiracy theories, weird weird humorous cartoons like South Park and Family Guy. நிறைய எபிசோட்ஸ்லாம் வரும். சும்மா ரேண்டமாக பார்ப்பேன், just to relax my brain little and maybe get a different perspective of what is going on in that side of the camera. So சும்மா இந்த America's Got Talent auditions பார்ப்பேன், ரேண்டமாக யூடியூப் பார்ப்பேன், வெப் சீரிஸ் பார்ப்பேன், இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுவேன். இதெல்லாம் ஃப்ரீ டைம் போது ஐம் லைக் எவ்ரி அதர் பர்சன் தான்.
ஓகே. ஸோ இவ்வளோ உங்களுக்குள்ள அஸ்வின் சுப்ரமணியன் அப்படின்னு ஸ்டாண்டப் காமெடியன் ஸ்லாஷ் மியூசிக் ப்ரொடியூசர் ஸ்லாஷ் டிஜே இந்த மாதிரி டிஜே ஐ ஃபர்காட் டு ஆஸ்க் அபௌட் டிஜே. அது சொல்லுங்க, டிஜே இவ்வளோ விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டுமோன்னு யோசித்தேன். Tell me about DJing. My first DJ experience was in January 2022. I played at a wedding for my friend's sister. So that was a very nice experience, but it was a very funny experience also because it is very hard to be a DJ, especially at a wedding. அதுக்கு ஒரு நான் ஸ்டாண்டப் காமெடி செட்லாம் வேறு பண்ணியிருக்கேன், இன்ஸ்டாகிராமில் ரீலாக வேறு போட்டிருக்கேன். அதில் ஐ வுட் ஹவ் எக்ஸ்பிளைன் ஹவு ஒரு பாட்டு ப்ளே பண்ணும்போது சடனாக ஒருத்தர் வருவாங்க, ஜி இந்த பாட்டு போடுங்க ஜி. அந்த ஜில நானும் ஒரு கேட்டகரி, நானும் போய் டிஜே ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன். ஆமாம், பாட்டு இந்த பாட்டு செஞ்சு அப்படிலாம் பண்ணாதீங்கப்பா ப்ளீஸ். ஆனால் பரவாயில்ல, நீங்கள் வந்து அட்லீஸ்ட் நீங்களாவது போய் கேட்பீங்க. சில பேர் வந்து லேப்டாப்பே பார்த்து இந்த பாட்டு போடுங்க அப்படின்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. யோ என்ன இந்த பக்கம்லாம் வரீங்க, கொஞ்சம் வெயிட், ஐ வில் ப்ளே. அண்ட் தென் சம் பீப்புள் சே சாங்ஸ் விச் ஐ ஹவ் நெவர் ஹர்ட் இன் மை லைஃப். அது கூகுள் பண்ணாலும் கிடைக்காது. அந்த மாதிரி சாங்ஸ்லாம் சொல்லலாம், நாங்கள் எங்கேப்பா போகிறது, இந்த பாட்டுலேருந்து இந்த பாட்டுக்கு எப்படிப்பா ட்ரான்சிஷன் ஆகும். இப்போ நான் ஜிங்கன மணி ப்ளே பண்ணிகிட்ருக்கேன்னா இங்கே வந்து அவன் தும் ஹீஹோ கேட்டால் எப்படி நான் ஸ்விட்ச் பண்ண முடியும்? ஒரு குத்துலேருந்து இதுக்கு வைப் சடனாக மாறாதா? So some people they don't have patience to like let the vibe change a little. இப்போ குத்து போகுதுன்னா அப்புறம் ஹிப்ஹாப் வரும், அப்புறம் இது வரும், ஸ்லோவாக அப்படி கிராஜுவலாக நல்லா. that is how you build the energy in the room. You can't just shift it around, right? So அந்த மாதிரி நிறைய வியர்ட் ரிக்வெஸ்ட்லாம் வரும். சில பேர் வந்து சில பேர் வந்து என்ன ஹிந்தி பாட்டே போட மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் வருவாங்க. சில பேர் வந்து ஜி கானா பாட்டு போடுங்க, சில பேர் வந்து குத்து மசாலா பாட்டு போடுங்க அப்படிலாம் வருவாங்க. என்னென்னமோ நான் ஏதோ வெயிட்டர் மாதிரி அங்கே நின்றுட்டு எஸ் சார் ஜஸ்ட் கம்மிங் அப் ரைட் ஹேண்ட் எஸ் சார் சொல்லிட்டு அது ரொம்ப ஹெக்டிக்காக போச்சு. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஐ மேட் ஷுர் எவ்ரி ஒன் ஹேட் ஃபன். ஸோ தட் மேட் மீ ஃபீல் குட் அண்ட் ஐ ஆல்சோ ரிசீவ் மை பேமெண்ட். ஸோ பேமெண்ட் முக்கியம். அதுக்கப்புறம் தட் வாஸ் அ வெரி ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ எம் ஸ்டில் லுக்கிங் ஃபார் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் டிஜேயிங். ஏன்னா அதுதான் என்னோட primary vision, as I said earlier, to play in front of 1 million people at a huge festival. So I'll be working towards that also. இப்போ டிஜே பற்றி எனக்கு ஒரு கொஸ்டின் எப்போவுமே இருந்துட்டு இருக்கு. நான் டிஜேஸ் பார்த்து கேட்கணும்னு நினைப்பேன், பட் they'll be too occupied and too tired at the end of the day. ஸோ மறுபடியும் நான் கொஸ்டின் போய் டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து டயர்ட் ஆகிற மாதிரி ஆகக்கூடாதுன்னு ஐ ஹவ் நெவர் ஆஸ்க்ட் தெம். ஸோ ஐம் ஆஸ்கிங் திஸ் டு யூ. இப்போது நீங்கள் வந்து ட்ராக்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருவீங்களா, இல்லைனா லைக் அவங்க சொல்ல நீங்கள் டவுன்லோட் பண்ணி லைக் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி ஷஃபிள் பண்ணுற மாதிரி, ஹவு டஸ் தட் ஒர்க்? ஸோ எப்படி இருக்குன்னா, பிஃபோர் டிஜே பர்ஃபார்ம்ஸ் ஹி வில் ஹாவ் அ செட். ஸோ ஹில் ஹாவ் அ குரூப் ஆஃப் சாங்ஸ். These songs will definitely be played. So எப்படி இருக்குன்னா, he wouldn't have mixed them already and he won't just click play button and act there. Every song is an individual song. So there'll be 2 decks. One track will play in one deck, the other track will play in the other deck. So this is how you match 2 songs. So அவங்க வந்து when they go with a predetermined number of songs, audience வந்து they'll come up with some request suddenly. ஆமா, அந்த பாட்டு நம்ம கிட்ட இருக்காது. அது இல்லாத பட்சத்தில் கூகுள் போயிட்டு அந்த பாட்டை தேடி டவுன்லோட் பண்ணி ஏற்றிட்டு லேப்டாப்பில் ஏற்றி அங்கே அந்த ஃபோல்டரில் போட்டு அப்புறம் அந்த டெக்கில் ஏற்றி மிக்ஸ் பண்ணணும். வெரி டீடியஸான ஒரு ப்ராசஸ். How long would that take? Depends on your internet ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா டக்குன்னு 2 minutesல முடிஞ்சிடும். Depends on your setup also. ஸோ இல்லைனா it takes 5 minutes 6 minutes. It gets very annoying also. ஏன்னா அவங்க திருப்பி வந்து கேட்பாங்க, நான் இருங்க டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. நான் வேறு ஹாட்ஸ்பாட்டில் போட்டு தான் பண்ணுறேன், அங்கே வைஃபைலாம் எங்கே இருக்குது வெட்டிங், அதுவும் ப்ரொவைட் பண்ண மாட்டேன். ஆமாம், ப்ரொவைட் பண்ணல, எல்லாம் நம்ம தான் எடுத்துகிட்டு வரணும். ஸோ நானே ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி அந்த பாட்டு டவுன்லோட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு ஐ சாட்டிஸ்ஃபைட் எவ்ரி ஒன் இன் தி எண்ட். ஸோ it was a roller coaster ride, but it was fun. I also vibed along with it. Okay. So இப்போ நீங்கள் சொன்ன இவ்வளோ விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. and I definitely think that the audience watching this interview right now அவங்களுக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லைனா லைஃப் வந்து உங்களை மாதிரி என்ஜாய் பண்ணணும்னு அவங்களும் நினச்சிட்டு இருப்பாங்க. அடுத்ததாக அஸ்வினுக்கு வாழ்க்கையில் எந்த மாதிரி ஒரு கோல் இருக்குது? அடுத்தது எனக்கு கோல் அப்படின்னு ஒன்று ஸ்பெசிஃபிக்காகவே இல்லை. ஆக்சுவலி எவ்ரி டே இஸ் லைக் அ நியூ டே ஃபார் மீ. எனக்கு the reason why I did not take CA or anything is because I did not want that monotonous routine in life. Only when you have a monotonous routine, you'll be able to predict what your future will be like. And every day is like a new day. Suddenly I might get some opportunity and anything can happen. So I don't have a predetermined goal. I just want to create art and keep creating art till I have none left in me. அப்பா,
ஸோ that is my only goal. உங்களோட கோல் அப்படியே தொடரணும்னு எங்களோட வாழ்த்துக்கள். ஸோ பிஃபோர் we could wind up this interview, கண்டிப்பாக உங்களை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து we need something live, ஏதாவது டக்குன்னு ஸ்பாட்டில் லைவாக நம்ம ஆடியன்ஸ்க்கு. ஏன்னா நீங்கள் இப்போ அன்னியன்லாம் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இன்னும் நிறைய டேலண்ட் இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஃபார் தட் சேக் ஓகே, எனக்கு பேசிக் லெவல் பீட் பாக்ஸிங் தெரியும். ஸோ I'll just beatbox. Super. I'll just do a beatbox routine. Super. Tell us about this beatboxing. இப்போ இதுவும் ஒரு திறமையா நீங்க வந்து கொண்டு வந்துட்டீங்க. beatboxingலாம் இப்ப நீங்க மியூசிக் குள்ள வரும்போது ஆமா, அது when I started making music, கம்போஸ் பண்ணும்போது மைண்ட்ல வந்து பீட் இருக்கும். ஆனா அதை எப்படி நான் வந்து லேப்டாப் த்ரூவா கொண்டு வருது அப்படின்னு யோசிப்பேன். அப்ப நான் சும்மா என் வாயிலே I'll start making the beat, like சும்மா I'll keep rolling the tongue around and making sounds. Then I started using my lips and அப்படியே I started beatboxing. அந்த beatboxing வந்து கொஞ்சம் எப்படி wasn't perfect, like the kicks and snare and all, I couldn't get it perfect. So I have a few friends who are beatboxers. They taught me a few routines. So நாங்க இந்த tutorial-லாம் பாரு அப்படி சொல்லிட்டு some beatboxers friend. I in exchange I helped them by editing their beatboxing and all in my audio and giving them outputs and all. So we exchanged our knowledge like this. So I'm glad to have that kind of circle of friends who are able to be open with sharing their knowledge and receiving knowledge there, because knowledge is the greatest definitely power in the yeah world. So agree with it. So thank you so much Ashwin, wishing you great things in life. நீங்க இன்னும் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணனும்னு V4 மீடியா சார்பின் வாழ்த்துக்கள். and கடைசியா எங்களோட வியூவர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? Take life with a pinch of salt. Don't overthink, don't worry too much. ஏனா at the end of the day we are all just one, and we are going to have a good time here. We have a limited amount of time here. Just enjoy it, leave it, let it go. That's it. Super. Hi, this is Ashwin Subramanian. V4U media channel ku like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. மறக்காம if you like this video, please share it with all your friends and family. Thank you. அப்படியே என் சேனலுக்கு subscribe பண்ணுங்க.